வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் புத்தக சுருக்கம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற புத்தகம் பணக்கார தந்தை ஏழை தந்தை. ராபர்ட் கியோசாகி எழுதி உலக புகழ் பெற்ற புத்தகமான பணக்கார தந்தை ஏழை தந்தை தனிநபர்களின் நிதி நிலைமையை மாற்றி அமைக்கும் ஆற்றல் கொண்டது. இது ஒரு வழிகாட்டி புத்தகம் மட்டுமல்ல, சிந்தனையை தூண்டும் ஒரு பயணமும் கூட. இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை விரிவாகவும் தமிழில் எளிமையாகவும் பார்ப்போம். இந்த புத்தகத்தின் முக்கிய நோக்கம் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை பாரம்பரிய கல்வி முறையில் கற்றுத் தராமல், பணத்தை பற்றி பணக்காரர்கள் எப்படி நினைக்கிறார்கள், செயல்படுகிறார்கள் என்பதை எளிய முறையில் விளக்குவதே. புத்தகத்தின் தலைப்பிலேயே முக்கிய கருத்து உள்ளது. கியோசாகிக்கு 2 தந்தையர்கள். ஏழை தந்தை கியோசாகியின் உண்மையான தந்தை. அவர் ஒரு படித்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர், அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தவர். அவர் கடினமாக உழைத்தார், நல்ல சம்பளம் வாங்கினார், ஆனால் நிதி ரீதியாக கஷ்டப்பட்டார். அவர் பாதுகாப்பு, நிலையான வேலை, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற பாரம்பரிய கருத்துக்களை உடையவர். பணக்கார தந்தை கியோசாகியின் நண்பர் மைக்கின் தந்தை. இவர் முறையான கல்வி கற்கவில்லை, ஆனால் தொழில் மூலம் பணக்காரர் ஆனவர். அவர் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர். அவர் துணிச்சலான முடிவு எடுப்பது, சொத்துக்களை வாங்குவது, நிதி அறிவை வளர்த்து கொள்வது போன்ற பணக்காரர்களின் கருத்துக்களை உடையவர். இந்த 2 தந்தையர்களின் வெவ்வேறு கருத்துக்களையும் அவர்களின் அனுபவங்களையும் ஒப்பிட்டு கியோசாகி பணக்காரர் ஆவதற்கு பணக்கார தந்தை எப்படி வழிகாட்டினார் என்பதை இந்த புத்தகம் விளக்குகிறது. பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தில் 6 முக்கியமான பாடங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். 1. பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை செய்வதில்லை. ஏழை தந்தையின் கருத்து, கடினமாக வேலை செய், நல்ல மதிப்பெண் வாங்கு, நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். இந்த முதல் பாடம் பணத்தின் அடிப்படையை விளக்குகிறது. ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் சம்பளம் வாங்கி, செலவு செய்து, மீண்டும் சம்பளம் வாங்க வேலை செய்கிறார்கள். இது ஒரு சுழற்சி. ஆனால் பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள். இந்த சொத்துக்கள் அவர்களுக்கு வருமானம் கொடுக்கின்றன. உதாரணத்திற்கு, வாடகைக்கு வீடு வாங்கி விடுவது, பங்குகளில் முதலீடு செய்வது, தொழில் செய்வது போன்றவை. இந்த சொத்துக்களில் இருந்து வரும் வருமானத்தை அவர்கள் மீண்டும் சொத்துக்களில் முதலீடு செய்கிறார்கள். இதனால் அவர்களின் சொத்துக்கள் பெருகிக் கொண்டே போகும். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? சாதாரண மனிதர்கள் சம்பளம் வரும்போது அதை கடன்களை அடைக்கவும் செலவுகளுக்கும் பயன்படுத்துவார்கள். அவர்கள் சொத்துக்களை வாங்குவதை விட கடன்களை வாங்குவதையே முக்கியமாக கருதுகிறார்கள். இது நிதி ரீதியாக அவர்களை மேலும் பலவீனப்படுத்தும். எனவே சம்பளம் மட்டுமே வருமானம் இல்லை. சொத்துக்களை உருவாக்குவதன் மூலம் வருமானம் பெற முடியும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். 2. நிதி அறிவு ஏன் முக்கியம்? ஏழை தந்தையின் கருத்து, பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படாதே. பணம் முக்கியமில்லை. ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து, நிதி அறிவை வளர்த்து கொள்வது மிக முக்கியம். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் நிதி அறிவு தான். நிதி அறிவு என்பது பணத்தை நிர்வகிக்கும் திறன், அதாவது வருமானம், சம்பளம், தொழில் வருமானம், சொத்துக்களில் இருந்து வரும் வருமானம், செலவு, வீட்டு வாடகை, உணவு, உடை, போக்குவரத்து, கடன் தவணை, சொத்து, வருமானம் கொடுப்பது, வாடகை வீடு, பங்குகள், தொழில், கடன், செலவு செய்வது, கார், கடன், வீடு. சில சமயங்களில் நிதி அறிவை வளர்த்து கொண்டால் வருமானம், செலவு, சொத்து, கடன் ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பணக்காரர்கள் சொத்துக்களை வாங்குகிறார்கள், அதனால் அவர்களின் வருமானம் பெருகுகிறது. ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் கடன்களை வாங்குகிறார்கள், அதனால் அவர்களின் செலவு அதிகரிக்கிறது. ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? சாதாரண மனிதர்கள் சொத்துக்களுக்கும் கடன்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிவதில்லை. அவர்கள் கார், பெரிய வீடு போன்றவற்றை சொத்துக்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை கடன்கள். இவை நம்முடைய பணத்தை எடுத்துச் செல்லும். நிதி அறிவை வளர்த்து கொள்வதன் மூலம் இந்த தவறுகளை தவிர்க்கலாம்.
எனவே நிதி அறிவை வளர்த்துக் கொள்வது செல்வத்தை உருவாக்குவதற்கு மிக முக்கியம். சொத்துக்களுக்கும் கடன்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். 3. உங்கள் தொழிலை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏழை தந்தையின் கருத்து: நல்ல வேலைக்கு போ, கம்பெனிக்கு விசுவாசமாக இரு. ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து: உங்கள் சொந்த தொழிலை கவனித்துக் கொள்ளுங்கள், சொத்துக்களை உருவாக்குங்கள். இந்த பாடம் சொத்துக்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. பல பேர் சம்பளம் வாங்குவதிலேயே தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் தங்களுடைய சொந்த தொழிலை கவனித்துக் கொண்டு சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். உங்கள் சொந்த தொழில் என்பது நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவது மட்டும் இல்லை. நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் உங்கள் சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சொத்துக்களை வாங்கும்போது அது உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். இந்த வருமானம் உங்களுடைய செலவுகளை சமாளிக்க உதவும். காலப்போக்கில் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து வரும் வருமானம் உங்களுடைய சம்பளத்தை விட அதிகமாக இருக்கும். இதுதான் நிதி சுதந்திரம். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? சாதாரண மனிதர்கள் இன்னொருவருக்காக வேலை செய்கிறார்கள், அதாவது கம்பெனிக்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் கம்பெனியின் உரிமையாளருக்காக சொத்துக்களை உருவாக்குகிறார்கள். தங்களுக்காக சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதில்லை. எனவே சம்பளம் வாங்குவது மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு இல்லை. சொந்தமாக சொத்துக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சொந்த தொழில் என்பது உங்கள் சொத்துக்களை உருவாக்குவதே. 4. நிறுவனங்களின் வரலாறு மற்றும் வரிகளின் சக்தி. ஏழை தந்தையின் கருத்து: வரி கட்டுவது நம் கடமை. ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து: சட்டத்திற்கு உட்பட்டு வரிகளை குறைப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளுங்கள். வரி என்பது அரசாங்கத்திற்கு நாம் செலுத்தும் பணம். ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதிக வரி செலுத்துகிறார்கள். பணக்காரர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு வரிகளை குறைப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். பழைய காலங்களில் வரி வசூலிப்பது பணக்காரர்களை மட்டும் குறிவைத்து இருந்தது. ஆனால் காலப்போக்கில் வரி விதிப்பு எல்லோருக்கும் பொதுவானதாகிவிட்டது. நடுத்தர வர்க்கத்தினர்தான் இப்போது அதிக வரி செலுத்துகிறார்கள். காரணம், அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்கள், சம்பளத்திற்கு அதிக வரி உண்டு. பணக்காரர்கள் நிறுவனங்களை பயன்படுத்துவதன் மூலம் வரிகளை சட்டப்படி குறைக்கிறார்கள். நிறுவனங்களின் சக்தி. நிறுவனம் என்பது சட்டப்படி ஒரு தனி நபர் போல. நிறுவனங்களுக்கு பல சலுகைகள் உள்ளன. உதாரணத்திற்கு, நிறுவனங்கள் செலவுகளை வருமானத்தில் இருந்து கழித்துவிட்டு மீதிக்கு மட்டுமே வரி கட்டும். ஆனால் தனி நபர்கள் சம்பளம் வாங்கும்போது மொத்த சம்பளத்திற்கும் வரி கட்ட வேண்டும். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வரி கட்டுவதை தவிர்க்க முடியாது என்று நினைக்கிறார்கள். வரிகளை குறைப்பதற்கான வழிகளை கற்றுக்கொள்வதில்லை. நிதி அறிவு இல்லாமல் இருப்பதுதான் இதற்கு காரணம். எனவே வரிகள் அரசாங்கத்தின் முக்கிய வருமானம். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு வரிகளை குறைப்பதற்கான வழிகளை கற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம். நிறுவனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பணக்காரர்கள் வரிகளை குறைக்கிறார்கள். 5. பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஏழை தந்தையின் கருத்து: பணம் சம்பாதிப்பது கஷ்டம். ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து: பணம் ஒரு ஐடியா, அதை உருவாக்க முடியும். பணக்காரர்கள் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று நினைக்க மாட்டார்கள். அவர்கள் வாய்ப்புகளை உருவாக்கி பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் புதுமையான யோசனைகளை செயல்படுத்த தயங்குவதில்லை. பணம் என்பது ஒரு ஐடியா, பணக்காரர்கள் அதை உருவாக்குகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒரு தொழில் தொடங்கும் போது அது ஒரு ஐடியா. அந்த ஐடியாவை செயல்படுத்தும்போது பணம் சம்பாதிக்க முடியும். ரியல் எஸ்டேட் முதலீடு, பங்குச்சந்தை முதலீடு போன்ற எல்லாமே ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாக்களை கண்டுபிடித்து துணிச்சலான முடிவுகளை எடுத்து தைரியமாக செயல்படுபவர்கள்தான் பணக்காரர்கள் ஆகிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் பாதுகாப்பாக இருக்க நினைக்கிறார்கள். துணிச்சலான முடிவுகளை எடுக்க பயப்படுகிறார்கள். புதுமையான யோசனைகளை செயல்படுத்த தயங்குகிறார்கள். பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். எனவே பணம் ஒரு ஐடியா, அதை உருவாக்க முடியும். வாய்ப்புகளை கண்டுபிடித்து துணிச்சலான முடிவுகளை எடுத்து தைரியமாக செயல்படுங்கள். புதுமையான யோசனைகளை செயல்படுத்த தயங்காதீர்கள். 6. அறிவுக்காக வேலை செய்யுங்கள், பணத்துக்காக அல்ல. ஏழை தந்தையின் கருத்து: நல்ல சம்பளம் உள்ள வேலைக்கு போ. ஆனால் பணக்கார தந்தையின் கருத்து: பணத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேலை செய், பணத்துக்காக வேலை செய்யாதே.
இந்த பாடம் நிதி அறிவை தொடர்ந்து கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. பல பேர் நல்ல சம்பளம் உள்ள வேலைக்கு போவதையே வாழ்க்கையின் இலக்காக நினைக்கிறார்கள். ஆனால் பணக்காரர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்கிறார்கள். நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது சம்பளத்தை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாதீர்கள். அந்த வேலையில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக விற்பனை, சந்தைப்படுத்துதல், நிதி மேலாண்மை போன்ற திறன்களை வளர்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். இந்த திறன்கள் உங்களுக்கு சொந்த தொழில் தொடங்கவும் சொத்துக்களை உருவாக்கவும் உதவும். ஆனால் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் சம்பளத்திற்காக மட்டுமே வேலை செய்கிறார்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. தங்களுடைய திறன்களை வளர்த்துக் கொள்வதில்லை. இதனால் அவர்கள் நிதி ரீதியாக முன்னேறுவது கஷ்டம். எனவே வேலைக்கு போகும்போது சம்பளத்தை மட்டும் பார்க்காதீர்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக விற்பனை, சந்தைப்படுத்துதல், நிதி மேலாண்மை போன்ற திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகம் நமக்கு நிதி சுதந்திரம் பெறுவதற்கான வழியை காட்டுகிறது. பணத்தை பற்றிய நமது தவறான கருத்துக்களை மாற்றுகிறது. நிதி அறிவை வளர்த்துக் கொள்ளவும் சொத்துக்களை உருவாக்கவும் தொழில்முனைவோராக மாறவும் நம்மை ஊக்குவிக்கிறது. பணக்கார தந்தை ஏழை தந்தை ஒரு சிறந்த தொடக்க புள்ளி. நிதி கல்வியறிவை கற்றுக்கொள்ளவும் பணக்காரர்களின் சிந்தனையை புரிந்து கொள்ளவும் இந்த புத்தகம் உங்களுக்கு உதவும். இந்த புத்தகத்தை படித்துவிட்டு தொடர்ந்து நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதும் செயல்படுத்துவதும் உங்களுடைய நிதி எதிர்காலத்தை மேம்படுத்த உதவும். இந்த விளக்கவுரை உங்களுக்கு பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தின் முக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இதே போன்ற இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.